சின்ன பொண்ணு நீங்கள் வேணா போய் சாப்பிடுங்க, நாங்கள் இங்கேயே நிற்கிறோம். ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க? அங்கே மட்டும் இதுக்கு ரெண்டு பஞ்சாயத்து பண்ணலைன்னா அங்கே சாப்பிட தானேக்கா செஞ்சுருப்பீங்க. வாங்கக்கா, நான் தானே உங்களை கூப்பிட்றேன். நீ தானே அங்கேயும் கூப்பிட்ட, அங்கே கூப்பிட்டு அசிங்கப்படுத்துனது பார்த்தாதுன்னு இங்கே கூப்பிட்டு அசிங்கப்படுத்த பார்க்குற. ஏக்கா என்னை நம்பி வாங்க, அப்படிலாம் எதுவும் ஆகாது. இதுக்கு ரெண்டு மட்டும் அங்கே வந்து ஏதாச்சும் வாயை திறக்கட்டும், வாயிலே ஒரு குத்து விட்டுறேன், போதுமா? வேணாம் சின்ன பொண்ணு, சொன்னா கேளு. வீட்டில் என் தங்கச்சி சமைச்சு வச்சிருப்பா, நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம். நீ சும்மா இரு. ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் என்ன பிரித்து பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லை சின்ன பொண்ணு, சொல்கிறத கேளு. அதான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுல, நீ ஃபோனை போட்டு வண்டியை சரி பண்ணுறவரை கூப்பிட்டு வண்டியை சரி பண்ண சொல்லு. வண்டி சரி பண்ணவும் நம்ம கிளம்பிடலாம். எதுக்கு உள்ளே போய் சாப்பிட்டுக்கிட்டு? காமாச்சேக்கா, அவள் தான் இவ்வளோ தூரம் பாசமாக கூப்பிட்றால, வாங்க உள்ளே போய் ஒரு தடவை சாப்பிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் பிரியாணிலாம் சூப்பராக இருக்குமா, வாங்கக்கா போய் சாப்பிடுவோம். நீ போய் சாப்பிடு ராணி, நாங்களாம் வரல. ஆமாம் ஆமாம், நீ தானே பிரியாணிட்டு கிடந்த, நீ போய் சாப்பிடு போ, நாங்களாம் வரலம்மா உங்கள் கூட. அக்கா ரொம்ப பண்ணாதீங்கக்கா, வாங்கக்கா. நாங்கள் வரல ராணி, நீ மட்டும் போயிட்டு வா. எக்கா வாங்கலே, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? வந்தால் உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வாட்டுக்கு பில்லை கட்டிட்டு வர போகிறோம். நாங்கள் ஏதாச்சும் கல்யாண வீடு இல்லை ஏதாச்சும் காது குத்து வீடுனா தானே எடுப்போம். அங்கேயும் அதே மாதிரி நிறைய பிரியாணி செய்வோம், அந்த பழக்கத்தில் கேட்டுட்டோம். இப்படி காசு கொடுத்து சாப்பிட்றதுலலாம் எதுவும் செய்ய மாட்டோங்க்கா, வாங்க. நாங்கள் பாட்டுக்கு வருவோம், சாப்பிட்டு பேசாமல் இருப்போம். அதனால நீங்கள் வாங்கக்கா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், அமைதியாக இருங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பசிச்சா நீங்கள் மட்டும் உள்ளே போய் சாப்பிடுங்க, எங்களை எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? நான் வண்டியில் ஏறி வரும்போது என்ன சொன்னேன்? நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லி தானே வண்டியில் ஏறி வந்தேன். சரின்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்படி ஹோட்டல் வாசலை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அமைதியாக இருங்க, அதெல்லாம் நான் எங்கேயும் வரல. ஏக்கா வாங்கக்கா, ப்ளீஸ்க்கா, எனக்காக வாங்கக்கா. உள்ளே போகலாம், சாப்பிட்டுட்டு மட்டும் போயிடலாம். உங்களை கூப்பிட்டு வந்துட்டு எதுவுமே வாங்கி கொடுக்காம கூட்டிகிட்டு போனால் எனக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். காமாட்சி அக்கா, நீங்களாச்சும் சொல்லுங்கக்கா. சரி வா சொன்னா, என்ன பண்ணுறது, போய் சாப்பிடுவோம். ஏக்கா இவளுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாக்கா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. இங்கெல்லாம் சரி நல்லவளுகளை மாதிரி தான்க்கா பேசுவாளுங்க. உள்ளே போனதே இவளுக்கு கை வரிசையை காமிக்க ஆரம்பிச்சிருவாளுங்க. சும்மா இருங்கக்கா, நீங்கள் வேற, நம்ம உள்ளே எல்லாம் போக வேணாம். சின்ன பொண்ணு ரொம்ப வருத்தப்படுறால சொன்னா, அவளுக்காகவாச்சும் நம்ம போய் தானே ஆகணும். அவளுக்கு ஏதாச்சும் பண்ணாலேன்னா பார்த்துக்கலாம், நம்ம அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்துடுவோம். வா, எங்கேயாச்சும் கல்யாண வீடு இந்த மாதிரினா தான் அப்படி பண்ணுங்க, இங்கேலாம் அப்படி பண்ண மாட்டாங்க. நீ வா, அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கலாம். என்னமோக்கா, அவளுக்கு அங்கேயும் வந்து ஏதாச்சும் பண்ணாளுக்குன்னு வைங்க, இனிமேல் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். சரி சொன்னா. சின்ன பொண்ணு, இப்போ மட்டும் உள்ளே வந்து ஏதாச்சும் கலாட்டா பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் அப்புறம் வரவே மாட்டோம் எங்கேயும். இப்போ வர்றீங்கல்ல, வாரோம். ஜாலி. பார்த்துக்கங்க காமாட்சிக்கா, இங்கேயே இவளுக்கு அலப்பறையெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. எனக்கு என்ன நம்பி வர்றது கொஞ்சம் பயந்தேன். 4 முடி அமைதியாக நில்லுங்கம்மா, அவங்க வாரேன்னு சொல்கிறவங்களையும் கெடுத்து விட்டுருவாங்க போல. ஒரு எக்ஸைட்மெண்ட் சின்ன பொண்ணு, சூப்பர். வரமாட்டாங்கன்னு நினைச்சேன், வாரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான் அந்த சந்தோஷத்தில் அக்கா கொஞ்சம் துள்ளி குதிச்சிட்டேன். நான் சந்தோஷத்தில் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவ சின்ன பொண்ணு? துள்ளி குதிக்கிறவங்கள தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். போ சின்ன பொண்ணு, உனக்கு எப்போவுமே விளையாட்டு தான். வா வா, அவங்க மனசு மாறவுக்குள்ள உள்ள போவோம். ஆனா 4 முடி திங்கிறதுக்கு நான் பறந்துக்கிட்டு தான் ஆள் வர்றீங்க. ஆமா, சாப்பாடு ஃபர்ஸ்ட், மித்ததெல்லாம் நெக்ஸ்ட். என்னமோ, சரி உள்ளே போங்க. காமாட்சியக்கா, சொர்ணாக்கா, எல்லாரும் உள்ளே போங்க, நான் பின்னாடியே வரேன். சரி சின்ன பொண்ணு, சீக்கிரம் வா. சரி உங்களுக்கு வேணுங்க அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டுருங்க, நான் தான் வந்துடுறேன். சின்ன பொண்ணு, என்ன 4 முடி? பிரியாணி மட்டும் தான் வாங்கி தருவேன்னு சொன்னேன், இப்போ என்ன வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்ற. சூப்பர் சின்ன பொண்ணு, நீனு அப்படியே ஹோட்டல் வாசலுக்கு வரவும் எனக்கு ஏத்தாப்புல மாறிட்டியே. அங்க உங்களுக்கு ஏத்தாப்புல மாறுறாங்க. போங்கக்கா, பிரியாணி மட்டும்தான் ஆர்டர் பண்ணணும். நீங்களாம் எதுக்கு? எங்களை பார்த்தாலும் உனக்கு மனசால தெரியலையோ? நானும் எனக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் போடுவேன், நீ பில்லு கட்டுற. பில்லு நல்லா கட்டுவேன், நான் உங்கள் மண்டையில் தான் வந்து கொட்டுவேன். ஒழுங்காக போய் பிரியாணி மட்டும் வாங்கி சாப்பிட்ற வேலையை பாருங்கள், போங்க. உங்களால் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து நிப்பாட்டியிருக்கு. நீங்கள் வேற, என் மாமியாட்ட வேற வெளியே சும்மா வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த கிளை வேற என்னையாரும் தேட ஆரம்பிச்சிருக்கோம். போங்க, உள்ளே போய் பிரியாணியை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு, என்ன 4 முடி? உள்ளே போய் தான் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேல, வாங்கி கொடுக்காத விட்ட நின்று பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்களே என்ன?
சின்ன பொண்ணு 2-3 ஐட்டம் எக்ஸ்ட்ராவா ஆர்டர் போட்டுக்கிறேன் சின்ன பொண்ணு, ப்ளீஸ் சின்ன பொண்ணு. எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் போட்டிங்களா? இங்கேயே உட்கார வச்சு மாவாட்டை விட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி வசதி? மரியாதையாக பிரியாணியை மட்டும் சாப்பிட்டுட்டு எங்கள் கூட வர்றீங்களா, இல்லை 2-3 ஐட்டத்தை எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் போட்டு இங்கே மாவாட்டுறீங்களா? எது வசதி? போ சின்ன பொண்ணு, உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். அக்கா உள்ள போய் ஆர்டர் போடுறேன், நீ வாங்கி தர. பூமாவா, நம்ம உள்ள போலாம். 4 முடி ஓடிடுச்சு. திங்கிறதுனா நல்லா தாம்மா பறக்குது. ஐயோ, இது வேற என்னத்தெல்லாம் போய் ஆர்டர் போட போதோ தெரியல. ஆர்டர் போடக்கூடாதுன்னு ஆர்டர் போடுவேன்னு சொல்லிட்டு போகுது. இதெல்லாம் என்ன பண்ணுறது? சரி, நம்மளும் உள்ளே தானே போகிறோம், உள்ளே போயிட்டு பார்த்துக்குவோம். என்ன சின்ன பொண்ணு, ஹோட்டல்ல ஒரு ஈ காக்கா கூட காணா? அதானக்கா எனக்கும் தெரில. வெளியே ரெஸ்டாரண்ட் பெருசாக எழுதி போட்டிருந்தா உள்ள ஒருத்தரையும் காணா. சின்ன பொண்ணு, அதெல்லாம் நீ ஒன்றும் நினைக்காத, வருவாங்க. அப்படியா ஹோட்டல் முதலாளி? சரி முதலாளி. சின்ன பொண்ணு, ஏன் என்னால ஹோட்டல் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறியோ? இதோட பெரிய ஹோட்டல்ல திறந்து காமிக்கிறேன் பாரு. என்ன சின்ன பொண்ணு சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் ஹோட்டல் திறக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் ஹோட்டல் திறந்தா உள்ளே இருக்க சாப்பாடு பூரா உங்களுக்கே சரியா போயிருமே, என்னத்தை விற்பீங்க? போ சின்ன பொண்ணு, உனக்கு ரொம்ப தான். அடேங்கப்பா, உங்களுக்கு கொஞ்சம் தான். சும்மா இருங்க 4 முடி, நானே ஆளை காணான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். பேசாமல் வேறு ஹோட்டல் போயிடுவோமா? சின்ன பொண்ணு, லூஸ் மாதிரி பேசுற. ஏங்கா, அதான் இங்கே ஆள் இல்லையே, வாங்க வேறு ஹோட்டல் போவோம். சின்ன பொண்ணு, உனக்கு விஷயமே புரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா ஆள் வந்துருவாங்க. ஆனா காமாட்சி அக்காவையும் சொர்ணா அக்காவையும் மறுபடியும் உன்னால சமாதானப்படுத்த முடியுமா? அதான் அவங்க வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்களா 4 முடி. இங்கே தின்னா என்ன, வேற இடத்துல தின்னா என்ன? அதான் பாரு, உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்ப இங்க எதுக்கு வந்தாங்க? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, வண்டி சரி பண்ற நேரத்துக்கு உள்ள வந்து சாப்பிடுவோன்னு சொன்னனால வந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் நீ வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அந்த வண்டி சரி பண்ணி நீ கூட்டிட்டு போய் நம்ம சாப்பிட்டு அதனால வேணான்றுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இங்கேயே கொஞ்ச நேரம் நிற்பான், கண்டிப்பா ஆள் வருவாங்க. இல்லைன்னா உன் சவுண்டு ஒண்ணு கூடு, அவங்க பறந்து ஓடி வந்துருவாங்க. அப்புறம் நம்ம போய் சாப்பிடலாம். ஆமாம், அப்படி வேற ஒன்று இருக்கோ? ஆமா, நீ என்ன இப்படி விவரம் புரியாத பிள்ளையா இருக்க? சரி, இப்போ என்னக்கா பண்ணுறது? அப்படி கேளு அக்கா கிட்ட. இங்க இருந்து ஒரு சவுண்டு அண்ணே அப்படி கத்து. கண்டிப்பா இந்த கடை ஓனரோ இல்ல இங்க வேலை பார்க்குற பையனோ யாராச்சும் வருவாங்க. அப்புறம் நம்ம உள்ள போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதான். ஆனால் ஒரு பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லாப்பட்டி இருக்கிற இடத்துல கூட ஆள் இல்லாமல் போட்டு போயிருக்காங்களேக்கா. அதான் பாரு, நம்ம நல்லவங்கள இருக்கனால சரியா போச்சு. இது கொஞ்சம் திருட்டு பிள்ளையில இருந்துச்சுன்னா வந்து எல்லாத்தையும் திருடி தானே போகும். அதை யார் சொல்கிறா பாரு. இந்நேரம் நாங்களாம் உங்கள் கூட வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் அந்த வேலை தான் பார்த்துருப்பீங்க. சின்ன பொண்ணு, இப்படிலாம் பேசிட்டு தான் எனக்கு கோவம் வரும் பார்த்துக்க. சரி, இனிமேல் உண்மை சொல்ல மாட்டேன். சின்ன பொண்ணு, கோவம் வந்துரும் சொல்றேன், திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க. சரி, பிரியாணி. அந்த பிரியாணிக்காக தான் உன்னை நான் சும்மா விடுறேன். நீ என்னை கோவப்படுத்திட்டல, என்னை கூல் பண்றதுக்கு ஐஸ்கிரீம் மரியாதையை வாங்கி கொடுத்துரு. அப்புறம்? ஆமா, நீ தான் என்னை கோவப்படுத்திட்டியே, அதனால பிரியாணி ஐஸ்கிரீம் எனக்கு வேணும். ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நான் கோவமாவே இருப்பேன். இருங்க, இப்போ யாருக்கு என்ன ஆக போகுது? நீங்கள் கோவமாக இருக்கனால நீங்கள் கோவமாகவே இருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சின்ன பொண்ணு வாங்கிட்டா, சின்ன பொண்ணு அசிங்கப்படுத்தாத. ஹோட்டல்ல வச்சு நான் ஆர்டர் போடுவேன், நீ வாங்கி தார. நீங்கள் ஆர்டர் போடுங்க, உங்களை நான் தூக்கி வெளியே போட்டுடுறேன். சின்ன பொண்ணு, ஏங்கா என் உயிரை வாங்குறீங்க? பேசாமல் பிரியாணியை மட்டும் சாப்பிடுங்கக்கா, சொல்கிறத கேளுங்கக்கா. ஐஸ்கிரீம் வாங்கலாம் என் கையில் காசு இல்லைக்கா, ஜிபேல கொஞ்சம் தான் காசு இருக்குது. அதை வச்சு தான் உங்கள் எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுக்கணும். அதுக்கு போக காசு பத்தலைன்னா என் வீட்டுக்கார்ட்ட தான் கேட்டு அவர் அக்கௌண்ட்லேருந்து அனுப்பிவிட சொல்லணும். சொல்கிறத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்கக்கா. காசு இருந்தால் நான் வாங்கி தர மாட்டேன்னு நான் சொல்கிறேன். ஏன் உன் வீட்டுக்காரர் இருந்து காசு வாங்குறவ கூட ஒரு 200-300 ரூபா வாங்கி எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டியா? என்னது 200-300 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணுமா? ஆமா, உங்களுக்கு வேணா உங்களுக்கு மட்டும் கேளுங்க 4 முடி. எங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் வேணாம். 200-300 ரூபாய்க்கு எல்லாருக்கும் வாங்குற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை. அட சின்ன பொண்ணு, 200-300 ரூபாய்க்கு எல்லாருக்குமா வாங்க முடியும்? ஏன் ஒருத்திக்கு தான் 200-300 ரூபாய்க்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாரா இவ? அந்த ஐஸ்கிரீம் தான் எனக்கு வேணும், 200-300 ரூபா ஆகும், வாங்கி கொடு. 4 முடி சிரிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, திடீர்னு தூக்கி செவுத்துல எரிஞ்சிடுவேன். சொல்கிறத கேளுங்க, அதெல்லாம் வாங்கி தர முடியாது. அது 200-300 ரூபாய்க்கு வேணுமாமே ஒருத்தருக்கு ஐஸ்கிரீமு. நான் கூட எல்லாருக்கும் சேர்த்து தான் அப்படி கேட்குதோ 4 முடி அக்கறையிலன்னு சொல்லி பார்த்தா, ஆளை பாரு, ஒரு ஆளுக்கு 400-300 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணுமா? சின்ன பொண்ணு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது 4 முடி. வாங்க எல்லாரையும் கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் பார்சல் வாங்கிட்டு வந்து எல்லார் வீட்லையும் கொடுத்துட்டு போகிறேன். சின்ன பொண்ணு வாங்கிட்டா. சின்ன பொண்ணு சரிக்கா வாங்கி தரேன், ஆனால் ஹோட்டலில் வேணாம்.
வெளியே போகும்போது தள்ளுவண்டி கடைகள் எல்லாம் வச்சுட்டு போவாங்களே அந்த அன்னைங்க 20 ரூபா 30 ரூபாய்க்கு அந்த மாதிரி ஐஸ் வேணால் வாங்கி தரேன். மிஞ்சி போனால் 50 ரூபா ஐஸ் கூட வாங்கி தரேன்க்கா. 200 300 ரூபாய்க்கெல்லாம் வாங்க என்ன காசு இல்லைக்கா, சொன்னால் புரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இங்கேயே வேணும். ஐயோ உங்களை வச்சுக்கிட்டு 4 முடி இப்போ சின்ன பிள்ளையிலையும்ல கேவலமாக பட்டுறீங்க. சரி வாங்க, வாங்கி தாரேன். உங்களுக்கு வாங்கி தந்துட்டு எப்படி அவங்களுக்குலாம் வாங்கி தராமல் இருக்க முடியும்? எல்லாருக்கும் வாங்கி தாரேன். ஏ சூப்பர் சின்ன பொண்ணு, சூப்பர் சின்ன பொண்ணு. இப்படிதான் அக்கா சொன்னவொடனே சரின்னு கேட்டு பழகு. என்னமோ எல்லாரும் போய் சீட்டில் உட்காருங்க, நான் அந்த அண்ணன் இருக்காரான்னு பார்த்து கூப்பிட்றேன். சரி ஓகே, எல்லாரும் வாங்க நம்ம போய் சீட்டில் உட்காருவோம். சின்ன பொண்ணு அந்த அண்ணன் எங்கன்னு பார்த்து நமக்கு ஆர்டர் போட்டு வருவா. ஆனால் சின்ன பொண்ணு இங்கே தான் ஆளே இல்லையே, எப்படி ஆர்டர் போடுவேன்? ஏக்கா உள்ளே தான் நிற்பாங்களா இருக்கும், நான் கூப்பிட்றேன். நான் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஆர்டர் போட்டுட்டு வரேன், நீங்கள் போய் உட்காருங்க. சரி சின்ன பொண்ணு. 4 முடி என்ன ஓட்டம் ஓடுது. சரி நம்ம கடைக்காரன்னு கூப்பிடுவோம். அண்ணே